ஹalleluya, glory to God. இந்த யூத் கேம்ப் ப்ரோகிராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சோ இந்த இயர்ல தேவனுடைய பெரிதான கிருபையில நம்ம முடிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. ஸ்பெஷலி இந்த நாட்கள்ல ஒரு வசனத்தை குறித்து உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதம் நம்ம கிறிஸ்துமஸ் மாதமாக அநேகர் எல்லா சர்ச்சஸ் ஆகட்டும் மற்ற இடங்களாகட்டும் எல்லாரும் ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க. சோ அதை குறித்துதான ஒரு காரியம், யூதராஜ சிங்கம் நமக்காக பிறந்திருக்கிறார். அதை குறித்து வேதாகமத்துல ஒரு அழகான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் இன்னைக்கு எனக்கு காண்பித்தார். அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மீகால, பழைய ஏற்பாட்டுல நம்ம மீகாவை புத்தகத்துல வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, எபிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். ஆமென், ஹalleluya. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யூதராஜ சிங்கம் வருவார் என்பதை முன் அறிவித்திருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் நமக்காக வருகிறார். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் எப்படி பார்க்கிறோம்னா, இஸ்ரவேலிலே ஆள போகிறவர் எங்கிருந்து வருகிறார் அப்படின்னா, 1000 பேர்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் அந்த இடத்திலிருந்து தான் யூதராஜ சிங்கம் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா நாம பலவிதமான குழப்பத்தின் மத்தியில, ஐயோ நான் உயரவே இல்லையே, என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே, நான் ரொம்ப கீழ்தயதுவா இருக்கிறேனே, என்னை யாரும் கண்டுக்கவே இல்லையே, என்ன எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களே, நான் ரொம்ப சிறியவனாக மாற்றப்பட்டிருக்கிறேனே, ஏன் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிற மனநிலைமையில ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, யூதராஜ சிங்கம் எங்கிருந்து வந்தார், அந்த வசனத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற, சிறியதா இருந்தும் அங்கிருந்துதான் ஆண்டவராகிய இயேசு வருகிறார் என்று இதை குறித்து மத்தியிலும் சொல்லப்பட்டிருக்கு. மத்தியில 2ஆம் அதிகாரத்துல நம்ம 6வது வசனத்துல வாசிச்சோம்னா இதை குறித்து அங்கேயும் போட்டிருக்கு. பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும்படி உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். இங்க இந்த 2 வசனங்கள்ல ஒரு வார்த்தை அப்படி தொடர்ந்து இருக்கிறது. உன்னிடத்திலிருந்து புறப்படுவார், உங்ககிட்ட வந்து சேருவார், கர்த்தராகிய தேவன் உங்களிடத்துல வருவார் என்று. ஹalleluya. ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த இந்த மாலை வேளையில விரும்புகிறார். என்னன்னா, சிறியதா இருக்கிற கோத்திரமா இருந்து, சிறியதான பிள்ளைகளா இருந்து, வெக்கப்பட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற, ஒன்றுக்கும் உதவாது எல்லாரும் தள்ளப்பட்ட இடத்துல இருந்து உங்களை எடுத்து உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. உன்னிடத்திலிருந்து தான் பெரிய காரியம் நடக்கும். ஆமென். சிறியதிலிருந்து பெரிய காரியம் நடக்கும், பலவீனத்திலிருந்து பலனுள்ள காரியம் நடக்கும். ஹalleluya. ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரட்சகர் வரும்போது எங்கிருந்து வந்தா, எங்கனா ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கலாம், இல்ல அவர் வந்த அடையாளமே அந்த காரியத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இடத்திலிருந்து கிறிஸ்து பிறந்தார். ஹalleluya. கிறிஸ்து வெளிப்பட்டார். எதுக்காக? இந்த பூமியை ரட்சிப்பதற்காக, இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. அருமையான வாலிபர்களே, சோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறார். நீ எந்த இடத்துல கீழே இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னிடத்திலிருந்து வெளிப்படுவார். உன்னிடத்திலிருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகம் முழுவதும் ஆண்டு காரியங்களை, பெரிய காரியங்களை செய்தாரோ, பெரிய காரியங்களை ஆண்டவர் ரட்சிப்பாய் நமக்கு கொடுத்து இந்த நாட்களில் ஜனங்களை எப்படி மீட்டெடுத்தாரோ, அதே காரியத்தை உங்கள் மூலமா இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலிருந்து புறப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். உன் வீட்டையும் உன்னை சார்ந்த ஜனங்களையும் காப்பாற்றுகிற முக்கியமான இடத்துல நீ இருக்கிறபடினால உன்னிடத்திலிருந்து கர்த்தர் புறப்படுவார். ஆமென், ஹalleluya. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம பார்க்கணும்னா, ஆண்டவர் கிதியோனிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். சோ அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் சிறியவன், என்னால இந்த காரியத்தை நான் ஜெயிக்க முடியாது, நான் ரொம்ப சிறிய கோத்திரத்துல இருந்து வந்தேன், எனக்கு சரியான யுத்த காரியங்கள்லாம் தெரியாது ஆண்டவரே, நான் பயப்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத பராக்கிரமசாலியே என்று சொல்லி நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென், ஹalleluya. அருமையான வாலிபர்களே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல பயந்து போயிருக்கிறீங்களோ, ஐயோ நான் ஒன்றுக்கும் உதவல, எனக்கு எந்த அறிவும் இல்ல, ஞானமும் இல்லைன்றீங்களோ, ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களிலிருந்து வெளிப்படுகிறார், உங்களிலிருந்து புறப்படுகிறார். புறப்பட்டு போய் பெரிய காரியங்களை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டு ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஹalleluya, ஹalleluya. யாரை கொண்டாவது எப்படியாவது என் வீட்டை நடத்துவார், யாரை கொண்டாவது எங்களுடைய காரியங்களை பார்ப்பார், இல்ல உன்னிடத்திலிருந்து தான் வருவார். ஞானம் இல்லைன்னு சொல்றியா, உன்னிடத்திலிருந்து தான் வருவார். எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்ல, நாங்கள் எதையுமே செய்ய முடியாதுன்றியா, அந்த இடத்திலிருந்து தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனமான காரியம். முடியாது என்று யாரெல்லாம் உங்களை ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு மத்தியில உன்னால தான் முடியும் என்று கர்த்தர் உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறார். ஆமென், ஹalleluya. இந்த நற்செய்தி எல்லாருக்கும் மத்தியில நீங்க போய் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்ன பெரிய காரியம் செய்வார். கிதியோன் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்தது போல கர்த்தர் உன்னோடும் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹalleluya. முன் அறிவிக்கப்பட்ட யூதராஜ சிங்கம் உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறார், பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மனம் தளராம தைரியமா இருங்க. இருக்கிற இடங்களில இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை உங்கள் கண் காணும். ஆமென். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவிதமான உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இருக்கிறவங்க எந்த நாலேஜ்ல இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு
உங்களிடத்திலிருந்து புறப்படுவேன் தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதன்படி உன்னிடத்திலிருந்து அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. கிதியோனிடத்தில் அப்படித்தான் பேசினார். உன்னிடத்திலும் கர்த்தர் இப்படியாய் பேசுகிறார். உன்னிடத்திலிருந்து அவர் வெளிப்பட போகிறார். பெரிய அற்புதங்களை காண செய்ய போகிறார். பயப்படாத, தயங்காத, தைரியமா இரு. இந்த வருடம் கர்த்தர் முடிவில் உன்னை கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறார்னா நிச்சயமா அடுத்த வருடமும் கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னிலிருந்து புறப்பட செய்வார். ஆமென். என்னெல்லாம் செய்வார்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல பாவித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தாரோ அந்த எல்லா காரியத்தையும் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். உன்னில் இருக்கிறவர் பெரியவர். யூத ராஜ சிங்கம் புறப்பட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்போது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு சிறிய கோத்திரமா இருக்கிறோமே, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே தேவையில்லாத பயத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. எல்லா பலவீனமான சிந்தனைகளை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, உன்னிலிருந்து புறப்படுவார் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளுக்குள்ள நீர் வெளிப்படுவீராக, பெரிய பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதிங்க, அநேகருக்கு மத்தியில சாட்சியா நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.